2011 മാർച്ച് 19 കല്ലാറിലെ ഗീത മരണപ്പെട്ടു. പിന്നീടുള്ള അന്വേഷണത്തിൽ അത് കൊലപാതകമെന്നാണ് അറിയാൻ സാധിച്ചത്. പിന്നീട് നടപടിക്രമങ്ങൾ ഒന്നും നടന്നില്ല എന്നാണ് കുടുംബം പറയുന്നത്. ഇത് ഗീതയുടെ അനിയത്തി அല്ലേ? என்னன்னு സംഭവിച്ചது? அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான் போய் பார்த்தோம். அக்கா வந்து கழுத்தில் கயிறோட வாயில் அரிசியோடு அவங்க கிடந்தாங்க. ஹஸ்பண்ட் இல்லை, அப்போ அவங்க தான் கொண்டுட்டு கண்டிப்பாக அவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் இதாச்சு. பின்ன போலீஸில் கேஸ் கொடுத்தோம். இப்போ வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தேடுறோன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் போடுறோம். பட் இது வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கவே கிடையாது. ஏன்னா இவங்க கண்டுபிடிக்கணும் எதுக்கு அப்படின்னா, இதே மாதிரி நிறைய பேர் கொண்டுட்டு நம்ம தைரியமாக கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காகையாவது அந்த ஆளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு ஏதாச்சும் சொர்ணம் എന്തെങ്കിലുമൊക്കെ പോയിട്ടുണ്ടായിരുന്നു? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா வீட்டில் எதுவும் இல்லை. அப்படி ஒரு இப்போ கொன்னைங்க சொன்னீங்க, அந்த கொலை காரணம் ஏதாச்சும்? காரணம்னா அவங்களுக்கு நிறைய தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அதில் அக்கா மேலே கொஞ்சம் வெறுப்பு இருந்தது. அப்புறம் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணணுன்னெல்லாம் இடைக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. உறுதியாக தெரியல. ஆனால் மற்ற பழக்க வழக்கங்கள் இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரீதிக்கு கொண்டிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ன? ஜெகநாதன். ജഗന്നാഥൻ. ഇതുവരെ പോലീസിൽ നിന്ന് പരാതി കൊടുത്തിട്ട് ഫോളോ അപ്പ് ചെയ്തായിരുന്നോ? பண்ணாங்க. அப்பா எல்லாருமே தமிழ்நாடு எல்லா பக்கமும் போய் பார்த்தாங்க. ஆனால் கிடைக்கல. இப்போ வரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அப்பப்போ எஸ்ஐ எல்லாம் மாறுறப்பவும் அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பாங்க. என்ன விசாரித்தாலும் இது வரைக்கும் தெளிவான தகவல் எதுவுமே இல்லை. 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. நீதி இதுவரை கிடைக்கல. இது வரைக்கும் நீதி கிடைக்கல. கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்குள்ள என்ன சொல்ல நம்பிக்கையும் இதில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கொலைகாரனுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம கொண்டுட்டு இத்தனை வருஷம் நம்ம ஜாலியாக இருக்கலான்ட்டு ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்க ஆரம்பித்தாங்கன்னா பொம்பளைங்க வாழவே முடியாது. அதுக்காகவே சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். കഴിഞ്ഞ 15 വർഷം നിരന്തരം പോലീസിൽ കയറി നടന്നിട്ടും തങ്ങൾക്ക് അനുകൂലമായ ഒരു നിലപാടോ അല്ലെങ്കിൽ ആ പ്രതിയിലേക്ക് എത്തിച്ചേരാൻ പോലീസിന് കഴിഞ്ഞിട്ടില്ല എന്നാണ് ഇവർ പറയുന്നത്. ഏതായാലും എത്രയും പെട്ടെന്ന് ആ പ്രതിയെ പിടികൂടണം എന്ന് തന്നെയാണ് ഈ കുടുംബത്തിൻ്റെ ഒരു ആവശ്യമുള്ളത്. ക്യാമറമാൻ എ പി രാജയ്ക്കൊപ്പം വിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.